வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பாய்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிற ஐடியா இல்லை, வீட்டில் தான் இருந்தா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலை மிட்டாய் செய்யலான்னு ஐடியா. செஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். பார்த்தீங்களா நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கடலை உடச்சிட்டு இருக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை போட்டு அப்புறம் வந்து கடலை மிட்டாய் செஞ்சுக்கலாம். இப்போ வர 2K கிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரி மில்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறானுங்க. 90s கிட்ஸுக்கு தெரியும். 90s கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை மிட்டாய் தான். ஆனால் நாங்கள் இருக்கிறது என்னமோ 90 கிட்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கிறோம். இருங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. பற்ற வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முரத்தில் போட்டு உடச்சிங்கனாலே அந்த குப்பை வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். கொஞ்சம் வேகமாக தூத்துனீங்கன்னா கடலை வாயில் போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடைச்சாலே போதும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கொட்டிட்டு இருக்கிறானுங்க. வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கல, போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா கடலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புடைச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கொட்டிட்டு இருக்கிறா, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா நம்ம பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொடி பொடியாக கொட்டோனே அப்படின்னா தான் வந்து பால் காய்ச்சறதுக்கு நீதாக இருக்கும். இப்படியெல்லாம் போட முடியாது வெள்ளத்தை. அதனால தான் கொட்டி வந்து காய்ச்ச போகிறோம். காய்ச்சிட்டு வந்து சாப்பிட போகிறோம். இருங்க, என்ன அடுப்பே பற்ற வைக்கல. வெள்ளத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைப்போம். இது காய்ச்சினா மட்டும் போதும். கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வறுத்த கடலை தான் வாங்கிக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை உடச்சி வச்சாச்சு. கடலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடைச்சு குப்பை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புடச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதா, வாங்க பார்த்து தான் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா தட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கேன். எதுக்குன்னா வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை போடலாம். பக்கத்தில் வா. பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை கொட்டலாம் வாங்க. கொட்டுறா. வந்து பார்த்தீங்கன்னா கடலை முட்டை ரெடியாகிற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகு ஊற்றி கடலை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகணும். இப்போதான் சைடில் ஒட்டுது, நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு தட்டத்தில் ஊற்றினா வந்து கடலை காய வச்சா கலப்படிக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா கடலை முட்டை ரெடி ஆச்சு. ஸோ தட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கடலை முட்டை செஞ்சாச்சு.
என்ன ஆகி போச்சுன்னா வந்து பாகு அதிகமாகி போச்சு. அதான் பாத்தீங்கன்னா பாகு இஞ்ச மாட்டேங்குது. அதனால பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியல, காயவே மாட்டேங்குது. ஸ்பூன் எடுத்து கூட நம்ம ஆளு சாப்பிட்டுருவானுங்க. கத்தி வச்சு எடுத்து கூட அறுக்க முடியலன்னா பாத்துக்குங்க. ஆனா டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. டேஸ்ட் நல்லா சரியாக்கு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பக்கத்துல இங்கெல்லாம் கொடுத்துருவோம். கேமராமேன் அது தெரியுது. பதட்டத்தோட அழுகாத. கேமராமேன் வேற எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அதாவது பாத்தீங்கன்னா நீங்க செய்யும் இது வந்து ரெண்டே பொருள் தான். ஒண்ணு நிலக்கடலை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெல்லம். நீங்க செய்யும்போது பாத்தீங்கன்னா அளவு பச்சுக்கோங்க. நாங்க வந்து எங்க 4 பேருக்கு செஞ்சிருக்கோம். ஒரு ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கிறேன். அதனால செஞ்சு நான் வந்து ஊத்தி வச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா போய் முடியே வெட்டிட்டு வந்துட்டான். அதுதான் காயில வெட்டியாவே மாட்டேங்க, கத்தி போட்டு சுரண்டிட்டு இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை, நாங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இது உங்கள் வில்லேஜ் விளாக் பாய்ஸ். நான் உங்கள் மாரிமுத்து. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 வாரம் ஆகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கு. 1 வாரம் கழிச்சு தான் வருவேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய்.